நாம் நமக்கான லைஃப்பை நாம் வாழ்கிறதில்ல, அடுத்தவங்களுக்காக தான் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளை சுற்றி ஒரு 10 பேர், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்மளோட ரிலேஷன்ஸாக இருக்கட்டும், நம்மளை பெருசாக காட்டிக்கொள்கிற ஒரு 10 பேர் இருப்பாங்களா இருந்தால், அந்த 10 பேர் முன்னாடி நாம் இருக்கும்போது யாராச்சும் வந்து நம்மக்கிட்ட தர்மம் கேட்டாங்களா இருந்தால், பெரிய ஒரு கெத்தாக நம்மளை விட்டால் யாரும் இல்லை அப்படின்ற ஒரு கெத்தில் நம்ம தானம் பண்ணியிருப்போம். யாருமே இல்லாத டைமில் நாம் தனியாக ரோட்டில் நிற்கும்போது யாராச்சும் வந்து நம்மக்கிட்ட தர்மம் கேட்டாங்களா இருந்தால், நாம் அவங்கள மைண்டில் எடுக்கிறதில்ல, சாரி என்கிட்ட இல்லை போங்க ரெண்டு தலையாட்டிட்டு அவங்கள நான் பார்க்கவே மாட்டோம். ஓகே, ஒரு 60 ரூபாய் பார்ப்போம். ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், 10 பேர் நிற்கும்போது 100 ரூபா கொடுக்க தெரிஞ்ச நமக்கு யாருமே இல்லாத போது 1 ரூபா காசு கூட கொடுக்க தெரியாது. இந்த சின்ன விஷயத்தில் கூட நாம் அடுத்தவங்களுக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த 10 பேரும் எங்களை பார்க்குறாங்க, எங்களை ஏதாச்சும் நினைச்சிடுவாங்களோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நாம் அதை செய்துட்ருக்கோம். எப்போ நம்மளோட கேரக்டர் மாறுதோ, அடுத்தவங்களுக்காக நம்மளோட லைஃப்பை வாழாமல் நம்மளோட லைஃப்பை நாம் வாழ்கிறோமோ, அப்போ தான் நம்மளோட லைஃப் நல்லா இருக்கும். ஸோ இன்னையா விஷயம் இதுதான், உங்களோட லைஃப்பை நீங்கள் வாழுங்க, அடுத்தவங்க பார்க்குறாங்கன்றதுக்காகலாம் வாழ தெரியல. அப்படி வாழ்ந்த மாதிரி இருந்தால் நம்மளோட ஹாப்பியும் போயிடும், கையில் இருக்கிற கேஷும் போயிடும். ஸ்டே டியூன்.